friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம குழம்புக்குலாம் ரொம்பவே ருசியை கொடுக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிளகாய் தூள் அரைக்கிறதுக்குலாம் இது கரெக்டான டைம். இப்போதான் நம்ம நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தேவையான பொருள் 3/4 கிலோ மல்லி, 300 கிராம் காஞ்ச மிளகாய். உங்களுக்கு தூள் இன்னும் கலராக வேணும்னா 100 கிராம் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. 100 கிராம் தோரம் பருப்பு, 100 கிராம் கடலை பருப்பு, 50 கிராம் கொம்பு மஞ்சள், 50 கிராம் வெந்தயம், 100 கிராம் ஜீரகம், 100 கிராம் மிளகு, 50 கிராம் சாப்பாட்டு அரிசி, ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நான் வெயிலில் காய வச்சிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு நாள் காய வைக்கிறேன். காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் காய வச்சேன். கட்டி பெருங்காயம் 25 கிராம். இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் நம்ம இதை ஒரு நிமிஷம் போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இருக்க பிளேஸில் வெயில் கம்மியாக இருக்கும், இல்லைனா வெயிலே இருக்காதுனாக்கா நீங்கள் இது எல்லாத்தையும் அடுப்பில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. கருவேப்பிலெல்லாம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பெருங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நான் இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இது 1.5 கிலோ கிட்ட வந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.